ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் பேசின, அதாவது மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்த ஒரு விஷயம் பெரிய பதட்டத்தை தொழில்துறை முழுக்க, வர்த்தகம் முழுக்க எல்லாருக்கும் உருவாகி இருக்குது. இன்னும் வீடுகளுக்குள்ள அந்த பதட்டம் நுழைஞ்சிச்சான்றது புரிஞ்சுக்க முடியல. ஆனால் தொழில் நிறுவனங்கள், வர்த்தகங்கள் இங்கெல்லாம் அந்த பெரிய பதட்டமாக இருக்குது. அதாவது என்னன்னா, பெட்ரோல் டீசல் பயன்படுத்துறதை குறைச்சிக்கங்க, தங்கம் வாங்குறத குறைச்சிக்கங்க, வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணங்கள் போகிறத குறைச்சிக்கங்க, ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி இப்படி இதெல்லாம் அதாவது மோடியோட இயல்புக்கு மீறின விஷயங்களாக அவர் பேசுனது இருக்குல்ல, எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே ஃபைனாக இருக்குது, இந்தியா பெரிய பொருளாதார நிலைமைக்கு வந்துடுச்சு, சூப்பர் பவர் ஆகிட்டு இருக்குது, இந்தமாரி பேசுகிற ஒரு மோடி இதெல்லாம் குறைச்சிக்கங்க, இதெல்லாம் குறைச்சிக்கங்க, பெரிய ஆபத்தில் இருக்குன்ற மாரி சொல்கிறாரு. ஒரு போருக்கு தயார்படுத்துகிற மாரி எல்லையில் உயிர் விடுறது மட்டும் தேசபக்தி கிடையாது, நம்ம பொறுப்போட வாழணும், அதே சமயம் அன்றாடம் தினக்கும் அரசு கடமைகள், அதாவது நம்ம நாட்டுக்கான கடமைகளை நிறைவேற்றிட்டே நம்ம வாழணும்ன்ற மாரி ஏதோ ஒரு போருக்கு தயாராகிற மாரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன் இதெல்லாம் குறைக்கணும்னு சொல்றாரு? எதனால இதெல்லாம்? மோடி இப்படி ஒரு எச்சரிக்கையை 12 ஆண்டுகளில் விடுத்தது கிடையாது. கொரோனா டைமில் ஒரே ஒரு அவர் விடுத்த கோரிக்கை என்னென்னா, ஒரு 15 நாள் 14 நாள் நினைக்கிறேன், 2 வாரம் அமைதியாக வீட்டில் இருங்க, இதை நம்ம ஒழிச்சிடலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதை மட்டும்தான் அவர் நெகட்டிவாக பேசின ஒன்று. மற்றபடி நாடு எங்கேயோ போகுது, உலகமே இந்தியாவை நோக்கி வருது, நாம் தான் உலகத்தை ஆள்றோம், டெக்னாலஜி பண்ணுறோம், அது இதுன்னு உருட்டிகிட்டு இருந்தவர் 3வது பெரிய பொருளாதாரம் ஆக போகிறோம். இப்போ 6வது வந்துட்டோம். 3வது பெரிய பொருளாதாரம் ஆக போகிறோம், உலகமே எங்கேயோ என்ன சொல்கிறது, உலகமே இந்தியாவை நிமிர்ந்து பார்க்குது, குனிஞ்சு பார்க்குதுங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருந்தவர் முதல் முறையாக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு எச்சரிக்கைக்கு வந்திருக்கார். உண்மையில் இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான். இந்த வளைகுடா போர் மிக மோசமாக இந்தியாவை தான் பாதிக்கும் அப்படின்னு மார்ச் மாதத்துலேயே பல பேர் எச்சரித்தாங்க. ஏன்னா நாம் 85லேருந்து 90% எண்ணெய், எரிவாயு எல்லாத்தையும் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். எண்ணெய் எரிவாயு மட்டுமல்ல, எண்ணெய் வித்துக்கள், உணவு எண்ணெய் இருக்கு இல்லையா, உணவுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் பாதி இம்போர்ட் பண்ணுறோம், பருப்பு நிறைய இம்போர்ட் பண்ணுறோம், மூலப்பொருட்கள், தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் நிறைய இம்போர்ட் பண்ணுறோம், மருந்துகளுக்கான மூலப்பொருட்கள் நிறைய இறக்குமதி பண்ணுறோம். அதை கடைசியாக விட்டிங்கன்னு சொன்னால் யூரியா, இதை மாதிரியான உரங்களையும் நாம் நிறைய இம்போர்ட் பண்ணுறோம். இதுதான்னு கிடையாது, பெரும்பாலும் இறக்குமதியை நம்பி இருக்கிற நாடு. அப்படி தான் ஆக்கி வச்சுருக்காங்க. கடந்த உற்பத்தியை பெருக்கிறதுக்கு அது மாதிரி எந்த நடவடிக்கையும் இல்லை. ஸோ ஒட்டுமொத்த நம்முடைய வர்த்தகம் டாலரை நம்பியிருக்கு, டாலர் ரிசர்வ் நம்பியிருக்கு. இப்போது இந்த போர் பிப்ரவரி மாதத்துலேருந்து நடந்துகிட்ருக்கு, 2 மாதம் ஆயிடுச்சு. இது திங்கிற பணம் இருக்குல்ல, கூடுதலாக இந்த பெட்ரோல் விலை சர்வதேச அளவில் பெட்ரோலிய பொருட்களோட விலை குறைவாக இருக்கிறதுனுடைய பலனை முழுமையாக அனுபவித்த மோடி அரசு அதை உள்நாட்டு கட்டமைப்பின் மீதோ அல்லது மக்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மேம்பாட்டின் மீதோ அல்லது எதிர்காலத்துக்கான அடிப்படை கட்டமைப்புகள் மீதோ செலவிடலை. இப்போ நீங்கள் சீனாவினுடைய தொழில்துறை முதலீடு பார்த்தீங்கன்னா, இன்னும் 20 வருஷம் கழித்து எந்த மாதிரியான தொழில்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, நஷ்டம் வந்தாலும் அந்த நஷ்டத்தை அரசு சப்சிடி கொடுத்து சமாளித்து அத்தகைய தொழிற்சாலைகளை அங்கே உருவாக்கி வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, காலம் அந்த தொழிற்சாலைகளுக்கான தேவையை உருவாக்கும் போது அவங்க மார்க்கெட்டில் லீடராக இருப்பாங்க. பிவைடி ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆமாம், அது ஒரு ஐடியாவாக இல்லாத போது அவங்க செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் அளவுக்கு விற்றுருக்காங்கன்னு நினைக்கிறேன் உலகம் முழுக்க. ஆமாம், 1.5 லட்சம் பேர் என்ஜினியர் மட்டும் ஒரு காம்பவுண்ட் இருக்காரு. அதில் பிளேட் பேட்டரி, எரியாத பேட்டரின்னு ஒன்றையும் சரி பண்ணி உற்பத்தியே அவங்க பேட்டரி ஏற்றுமதியில் ஐரோப்பாவில் தொழிற்சாலைகள் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் கல்வியில் அப்படி ஏதாவது முதலீடு பண்ணுறாங்கன்னா கிடையாது. ஏற்கனவே இருந்த ஐஐடி, ஐஏஎம் எல்லாம் காலியாக தான் ஆகுது. ஈவன் ஐஐடி, ஐஏஎம்க்கு கிடைச்ச வேலை வாய்ப்புகள் கூட இப்போ குறைஞ்சிட்ருக்கு. இவர்கள் எதிர்காலத்தின் மீது முதலீடு செய்யலை, மக்களை மேம்படுத்துவதன் மீது முதலீடு செய்யலைங்கும்போது அந்த தவறுகள் தான் இன்றைக்கி மேலே நம்ம குரோடைய கடிக்குது. ஓகே, பெட்ரோல் $70 இருந்தது, க்ரூட் ஆயில் $70 இருந்துச்சு, இப்போ அது சந்தை விலையே $100 தாண்டிடுச்சு. ஆக்சுவல் ப்ரைஸ் இருக்குல்ல, அது இன்னும் அதிகம். நீங்கள் 106லேருந்து 107 இல்லை, அது 106லேருந்து 110 காகித பேப்பரில் இருக்கிற ரேட்டு, ஒரு ஆவரேஜ் ரேட் அது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அவசரத்துக்கு வாங்கணும்னு சொன்னால், ஏன்னா சப்ளையே கிடையாதுல்ல, எங்கெங்கேயோ போகிற ஏற்கனவே இருந்த ஒப்பந்தங்கள் அடிப்படையில் போயிட்டு இருக்கிற கப்பல்களை நடுவில் மறித்து நெகோஷியேட் பண்ணி வாங்கும்போது $30-35 கூடுதல் விலை கொடுத்தா நம்ம வாங்குறோம். ஒரு பேரல் $140 வருதா? $135-140 தான் வாங்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா.
இருக்க ரிசர்வ் என்ன, இது டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை. எவ்வளோ வருது, எவ்வளோ நம்ம கையில் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் பத்தலைங்கிற டிரான்ஸ்பரண்ட்டும் இது இல்லாமல் வேறு சில பொருட்களின் விலையும் கணிசமாக உயர்ந்திருக்கு. ஓகே. யூரியா விலை, டிஏபிக்கான இது விலை, யூரியாவை ஆல்ரெடி முரட்டு சப்சிடியில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே 2 லட்சம் கோடி ரூபாய் உரமானியம் போயிட்டுருக்கு. இப்போ பாதியாக உரத்தை குறைக்க சொல்கிறார். அவர் வந்து தங்கத்தை அவர் குறிப்பிடுவது இருக்கு இல்லையா, அது வந்து அது ஒரு நோயின் அறிகுறி மட்டும்தான். பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி எரிபொருள்கள், உரங்கள் இதை குறைக்க சொல்றது, வெளிநாட்டுக்கு போவேனான்றதை குறைக்க சொல்றது புரிஞ்சிக்க முடியுது. தங்கத்தை ஏன் வாங்குறத குறைக்க சொல்றாரு? அதுக்கு என்ன காரணம்? தங்கம் தான் க்ரூட் ஆயிலுக்கு அடுத்தபடியாக அதிகமாக நாம் இம்போர்ட் பண்ணுறது தங்கம் தான். எனக்கு கூட நான் கணக்கை தப்பாக பார்த்துட்டு அது கம்மி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏறத்தாழ $70 பில்லியன் தங்க இறக்குமதிக்கு மட்டும் செலவாகுது. 700 டன்னுக்கு மேலே நாம் இறக்குமதி பண்ணுறோம். இன்ஃபேக்ட் போன வருஷத்தோட அதுக்கு முந்தின ஆண்டை விட போன நிதி ஆண்டுக்கு இறக்குமதி அளவு குறைஞ்சிருக்கு, ஆனால் தொகை அதிகமாக இருக்கு. இந்த தங்க இறக்குமதி இருக்கு இல்லையா, தங்க இறக்குமதியோட ப்ராப்ளம் என்னென்னா டாலரை அது தின்னுடுது. இந்தியாவுக்கு டாலர் இருப்பு தான் உங்களுக்கு எல்லா இறக்குமதியை நாம் சார்ந்து இருக்கிறதுனால ஒரு சர்வதேச நாணயம் நம்ம கையில் இருக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் வாங்க முடியும். இப்போ தங்கத்துக்கு கொண்டு போய் எல்லா பணத்தையும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் க்ரூட் ஆயில் வாங்குறீங்க, க்ரூட் ஆயில் வாங்கினா தான் இந்தியாவினுடைய தினசரி வாழ்க்கை நடக்கும். நீங்கள் அந்த எண்ணெயை ரிஃபைன் பண்ணி ஃபேக்ட்ரிக்கு போகணும், அந்த எண்ணெய் அந்த ஆயில் பெட்ரோல் டீசலை போட்டு தான் உங்கள் வண்டி போகணும், பஸ்ஸு போகணும். அப்போ தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும். அந்த பணம் இந்தியாவை உயிரோடு வச்சுருக்கிறதுக்கு தேவைப்படும் அந்த டாலரு. ஆனால் தங்கத்தின் மீதான பணம் இருக்கு இல்லையா, அது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டு, முதலீடு மட்டும்தான். அதற்கு ஒரு ஒரு கிரவுண்டில் அதுக்கு ஒரு இம்பேக்ட் கிடையாது. தங்கம் விற்கிறவங்க பலன் பெறலாம், வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுப்பீங்க. ஓகே. இதில் இந்த பணத்தில் நகை வாங்குறது வந்து குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக 19 விழுக்காடு இந்த வருஷம் நகை வாங்குவது குறைஞ்சிருக்கு. விலை ஏறுறதுனால மக்கள் நகை வாங்குறது குறைஞ்சிருக்கு. இன்னொன்று, பழைய நகையை கொடுத்து தான் கணிசமான அளவு புது நகை வாங்குறாங்க, அந்த சர்க்குலேஷனில் இருக்குது. 55 விழுக்காடு பணம் வந்து தங்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் போகுது. 24 கேரட் பார் கோல்டு காயின்ஸு, அப்புறம் ETF, இந்த மாதிரி காகித தங்கம் இருக்கு இல்லையா, அதன் மீதான முதலீடு, இதெல்லாமே இருக்குது. இந்த பணத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கோல்டு ETF ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஜிட்டல் எதை வாங்குறீங்கன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவு டிஜிட்டல் கரன்சிக்கு பணத்தை வாடிக்கையாளர்கள்ட்டேருந்து வாங்குறீங்களோ அதற்கு ப்ரப்போர்ஷனேட்டாக தங்கத்தை நீங்கள் ஸ்டாக் வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், பெரிய நிறுவனங்கள் தங்கத்தை வந்து வெளியிலேருந்து வாங்குறாங்க. அப்போ இந்தியாவிலிருந்து டாலர் லண்டனுக்கோ சுவிட்சர்லாண்டுக்கோ தங்கம் வாங்குவதற்காக டாலர் இந்தியாவிலேருந்து போகுது. அப்போ இந்தியாவின் டாலர் இருப்பு குறையுது. டாலர் இருப்பு குறையுதுன்னா கிட்டத்தட்ட இதுக்குள்ளே எனக்கு சமீபத்திலே $40 பில்லியன் குறைஞ்சிருக்கு. இந்தியாவினுடைய தங்க இருப்பு $730 பில்லியன் $690 பில்லியன் டாலர் இருப்பு வந்து இந்தியாவில் குறையுது. டாலர் இருப்பு குறைய எது ஒரு பொருள் வேகமாக குறையுதுன்னா அதனுடைய விலை ஏறும் இல்லை, சந்தேகம். இப்போ டாலரோட மதிப்பு ஏறும். டாலரோட மதிப்பு ஏறினா என்ன ஆகும்? இந்திய ரூபாயின் மதிப்பு 96 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. நீங்கள் ஒரு வருஷம் முன்னால் 85 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இன்றைக்கி 96 ரூபா, 11% விலை உயரும். எதுவுமே செய்யாமல் 100 ரூபாய்க்கு வந்துடணும்னு சொல்கிறாங்க. கட்டாயமாக வந்துடும், வேறு நிறுத்தவே முடியாது. டாலரை எடுத்து வெளியில் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. டாலருக்கு இருக்கிற சேலஞ்ச் வெறுமனே தங்கத்தோடு மட்டும் இல்லை. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வேலை செஞ்சு பணம் அனுப்புகிறாங்க இல்லையா, அது குறையுது. ஓகே. அமெரிக்காவில், கனடாலேருந்து, ஐரோப்பாலேருந்து வேலை செஞ்சு பணம் அனுப்புகிறவங்க அந்த ரெமிட்டன்ஸ் இந்தியாவுக்கு டாலர் வரவாக இருக்குது. வளைகுடா நாடுகளில் வேலை செஞ்சு பணம் அனுப்புறது அது வெளிநாட்டு கரன்சியாக நம்மக்கிட்ட வருது. இந்த வேலைகளுக்கும் இப்போ பிரச்சனை ஆகும். நீங்கள் வளைகுடா நாடுகளில் ஏராளமான தொழிற்சாலைகள் தாக்குதலுக்குள்ளே இருக்குது. அவங்களோட பொருளாதாரம் கீழே போயிருக்கு. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் கீழே போகும்போது அவங்க முதல்ல என்ன செய்வாங்க, வேலையை கட் பண்ணுவாங்க. அங்கே என்டர்டெயின்மெண்ட் செக்டரு, மற்ற தொழில், இதில் ரியல் எஸ்டேட், இதெல்லாம் அடிபடும்போது, டூரிசம், இதெல்லாமே அடிபடும்போது என்ன ஆகும், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் குறையும் அல்லது வேலை போகும். நிறைய பேர் அந்த மாதிரி வர்றவங்க இருக்காங்க. ஸோ நமக்கு வருவாய் குறைகிறது, செலவு அதிகரிக்குது. அப்போ தங்கத்தை நிறுத்தினா தான். பட் முன்னாடி சொல்றது சரிதானே, தங்கத்தை சரிதான், சந்தேகமே இல்லை. சொல்றது அவர் சொன்னது தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் அப்பா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் அப்பா உங்களுக்கு சாப்பாடு போடுற வேலையை செஞ்சுட்டு அட்வைஸ் பண்ணாருன்னா அது நியாயம். அவர் அந்த விசு படத்தில் வர்ற மாதிரி கால் நீட்டி திண்ணையில் கால் நீட்டி படுத்துக்கிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணால் அது பிரச்சனை. அப்போ உங்களுக்கு கோவம் தான் எக்ஸ்ட்ரா வரும். இந்த 12 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சாங்க இந்த விஷயத்தில்? எக்ஸ்போர்ட் நமக்கு வந்து நம்மகிட்ட மனித வளம் இருக்குது, நம்மளால் ஏற்றுமதி செய்ய முடியும். ஏற்றுமதி சீனா வந்து ஒரு எதிர்காலத்தை திட்டமிட்டு ஒரு வேலை செய்கிறாங்கல்ல, அது போல் ஏதாவது செஞ்சாங்களா? கிடையாது.
இந்த பிலிப்பைன்ஸ் மாதிரி நாடுகள் வெளிநாட்டுக்கு ஆட்களை வேலைக்கு அனுப்பி அதன் மூலமாக ஒரு வருவாய் பெறுது. ஸோ வெளிநாட்டில் வேலைக்கு போகிறவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது, அவங்கள வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறது, கல்வித்துறையை அதற்கு தக்க மாதிரி வடிவமைக்கிறது. இதை மாதிரி ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவாக ஒன்றிய அரசு எடுத்து நீங்கள் பார்த்தீங்களா? கிடையாது. அல்லது ஒரு மற்ற நாடுகளோட டாலர் அல்லாத வர்த்தகத்தில் ஆர்வம் காட்டி அதை ஊக்குவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சாங்களா? ஈரானோடு ஒப்பந்தம் இந்திய ரூபாயில் வர்த்தகம் நடந்துகிட்டு இருந்தது, அதை ஊற்றி மூடினாங்க அமெரிக்காவுக்கு பயந்து. ரஷ்யாவோடு வாங்கிட்டு இருந்த எண்ணெய் வர்த்தகத்தை நிறுத்தினாங்க. அவங்க யுவானில் அந்த மாதிரி வேறு கரன்சியில் வாங்கிட்டு இருந்தது நடந்தது. ரஷ்யா நிறுத்தினதுக்கு காரணம் இந்திய கரன்சியில் அவங்க பண்ணாங்க. இந்திய வங்கியில் இந்தியா பணத்தை டெபாசிட் பண்ணும், அவங்க இம்போர்ட் பண்ணும்போது அந்த வங்கி டெபாசிட்டில் அவங்க கழிச்சுக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரஷ்யாவுக்கு இந்தியாவிலிருந்து வாங்குவதற்கு ஒரு பொருளும் இல்லை. இதை ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாவிலிருந்து எந்த பொருளை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு இவங்க ஒரு திட்டம் விட்டிருந்தால் அது கூட சரியாக இருக்கும். இதை மாதிரி கடந்த 12 வருடங்களில் இப்படி ஒரு சூழலை எதிர்கொள்வதற்கு என்னென்னலாம் செஞ்சுருக்கலாமோ அது எதையுமே இவங்க செய்யலை. அதனுடைய விளைவு தான் நாம் அனுபவிக்கிறோம். ஓகே, இப்போ இவர் சொல்ற இந்த விஷயம் வந்து பாசிபிளா? இப்போ வந்து குறைச்சிக்குங்கன்னு சொல்றாருல, இப்போ தங்கத்தை கூட ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம், நான் தெரில. ஆனால் இப்போ பெட்ரோலையோ டீசலையோ ஆஃபீஸை ஷட் டவுன் பண்ணிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறதோ, ஆன்லைன் கிளாஸில் ஸ்கூல் காலேஜ் நடத்துகிறதோ, இந்தமாரி விஷயங்கள்லாம் சாத்தியமாக்க முடியுமா? அது மூலியமா வந்து இந்த நெருக்கடியிலேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கா? நீங்கள் செய்யணும், அல்லது சூழ்நிலை அதை நோக்கி உங்களை தள்ளும். இப்போ எப்படியா இருந்தாலும் இதெல்லாம் இது நடந்தே தான் தீரும். இந்த விலை உயர்வையும் பற்றாக்குறையும் இந்தியா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைஞ்சா இப்போ எல்லா பொருளோட விலை ஏறும். இந்த சூழல் நெருக்கடி எதை ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறது அப்புறம் இருக்கட்டும். அது ஒரு பெரிய ஒரு ரொம்ப வேர்ஸ்ட் சுச்சுவேஷனுக்கு நாம் நம்மளை தயார்படுத்திக்கிட்டாகணும். அது அடுத்தது. ஏன் இவ்வளவு நெருக்கடியில் மக்கள்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது, வேலைவாய்ப்பு மோசமாகிட்டு இருக்குது, டெக்னாலஜிலேருந்து சாதாரண தொழில்கள்லேருந்து எல்லாத்துலேயும் வீழ்ச்சி அடையும் போது, மக்கள்கிட்ட பணம் பத்தலைங்கும் போது எப்படி தங்கத்துக்கு டிமாண்ட் அதிகமாகும்? ஏன் தங்கத்துக்கு டிமாண்ட் அதிகமாகும்? இந்த கேள்வி தான் மற்ற எல்லாத்துக்கும் முன்னாடி வரணும். ஓகே, ஒரு நெருக்கடி வருது வீட்டில், உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோமே, வீட்டில் பணம் பத்தலை, நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியலங்கும்போது நாம் போய் பவுன் வாங்குவோமா, அல்லது இன்னைய சாப்பாட்டுக்கு, வேலைக்கு, ஹெல்த்துக்கு செலவு பண்ணுவோமா? தினசரி செலவு தான், அதை தான் செலவு பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் கிரைசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, மிடில் கிளாஸ் அதிகமாக சஃபர் ஆகுறாங்க, வேலை போகுது. இதெல்லாம் நடக்கும்போது தங்கம் ஏன் அதிகம் விற்பனை ஆகுது? தங்கத்திற்கான தேவை ஏன் அதிகரிக்குது? இந்த கேள்வி தான் முதல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரம் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறதுக்கான அடிப்படை. ஏனென்றால் இந்தியாவில் எந்த முதலீடும் நம்பகமானதில்லை அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. ஓகே, குறைஞ்சபட்ச சேவிங்ஸை, ஒரு கடைசி சேமிப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த சேமிப்பை வச்சிருக்கும் போது அவர்களுக்கு இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடையுது. ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் வர்றதில்லை. பேங்க் இப்போ இன்ஃப்ளேஷன் இப்போ கடைசியாக வந்திருக்குது 8%, பணவீக்கம் 8%. நீங்கள் போன டிசம்பரில் 100 ரூபா கையில் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அதனுடைய மதிப்பு 92 ரூபா தான். அந்த 100 ரூபா காய் வந்து அப்படியே இருக்கும். அதை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களின் மதிப்பு 92 ஆயிருக்கும். 3 மாதத்தில் நமக்கு இந்த இன்ஃப்ளேஷன் இந்த லட்சத்தில் வந்திருக்கு. ஏற்கனவே 3% இருந்தது, இப்போ 8% இன்ஃப்ளேஷன் வந்துருக்கு. கேட்டால் ஆயில் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பணமாக வச்சுருந்தீங்கன்னா அது மதிப்பு குறையுது. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ கிடைக்கும்? வருஷத்துக்கு 6% கிடைக்கும், 6.5% கிடைக்கும். இன்ஃப்ளேஷன் 8% போச்சுன்னா ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் இதை விட மோசம். இவங்க சொல்கிற கணக்கு தப்பு. இன்ஃப்ளேஷனை கணக்கிடுற முறையே தப்பு. ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ குறைந்தபட்ச பணம் அதற்கு மதிப்பில்லைன்னு ஆகும்போது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான முதலீடு தேவைப்படுது. அவன் பேங்க்கை நம்பலை, அல்லது பேங்க்னால பிரயோஜனம் இல்லைன்றான். இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டை, பங்கு வணிகத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. தொழில்களில் முதலீடு செய்கிறதுக்கு அவங்க லாபகரமாக இருக்காதுன்னு நம்புகிறாங்க. எதன் மீதும் நம்பிக்கை இல்லை. இந்தியாவில் முதலீடு செய்கிறதுக்கான எல்லா பாதைகளும் லாஸ் தான் கொடுக்கும். கடந்த 2 வருஷத்தில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டதீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். இந்தியர்கள் தங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கிற பணமும் லாஸ் தான் ஆயிருக்கும். அப்படிங்கும்போது மனிதர்களுக்கு நம்புவதற்கு எதுவுமே இல்லை. அதனால தான் ஒரு இன்செக்யூரிட்டியும் இருக்குது. ஆமாம், இன்செக்யூரிட்டி அதுதான் யதார்த்தம். எதுவுமே பாதுகாப்பானது இல்லை, உங்களுக்கு எதுவுமே லாபம் தராது. அதற்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, குறைந்தபட்சமாக தங்களுடைய பணத்தை நம்பகமாக நிம்மதியாக தூங்குற அளவுக்கு தங்கத்துக்கு மாற்றுவோன்னு நினைக்கிறாங்க. அதுதான் தங்கத்தை இம்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம் எங்கேருந்து வருதுன்னா, இவர் தேசபக்தி, எல்லையில் போய் துப்பாக்கியோட நிற்கிறதுக்கு ஈக்குவலுங்கிறாருல. ஏன் கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லாத இடமா, முதலீட்டுக்கு பாதுகாப்பு இல்லாத இடமா நாடு மாற்றப்பட்டது யாரால? இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்திருக்கலாம், இல்லை. சரி, அதெல்லாம் போட்டு 12 வருஷம் இவங்க கையில் அவகாசம் இருந்துச்சுல்ல. இந்த 12 வருஷத்தில்
என்ன இந்தியாவில் வந்து நிலம் நிறைய இருக்குது, விவசாயிகள் நிறைய இருக்காங்க. எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்கிறதுல இந்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? அதுக்கு சப்சிடைஸ் பண்ணியிருக்கலாம். அமெரிக்கா செய்கிறான்ல, விவசாயிகளுக்கு சப்சிடி கொடுக்குறான்ல. அவங்களோட பொருளை விற்பனை செய்ய முடியலங்கும் போது இந்தியாவினுடைய கையை பிடிச்சி முறுக்கி அவன் என்னோட சோயாபீனை வாங்கின அவன் மிரட்டுறான்ல. சர்வதேச அளவில் எல்லாரையும் அவனால் மிரட்டி தள்ள முடியுதுல்ல. ஏன் இந்தியா இந்த 12 வருஷங்களில் அதை செய்யலை? அந்த இடத்த அது ஒரு இதை செஞ்சுருக்கலாம். அல்லது வங்கி முதலீட்டின் மேலே நம்பிக்கை குறையுது, முதலீடு இல்லைன்னு சொன்னால் கடன் கொடுக்க முடியாது, அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா? உங்கள் கண்ணுக்கு தெரிந்து இது போன்ற பிரச்சனைகளை எங்கே எப்போ இந்தியா அட்ரஸ் பண்ணுச்சு? யோசிச்சு பாருங்க. எதுவுமே கிடையாது. ஆக இந்த பேரழிவுக்கு பெட்ரோல் டீசல் ஒரு காரணம் இல்லை. மற்ற நாடுகள் முன்பை விட சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜப்பான் அதனுடைய பொருளாதாரம் மேம்பட்டுருக்கு, கொரியா மேம்பட்டுருக்கு, சீனா சொல்லவே வேண்டாம். அவங்க ட்ரேட் சர்ப்ளஸே போன வருஷம் எங்கேயோ போச்சுது, $1 trillion நினைக்கிறேன், நாட் டூ ஷூர். அவங்களோட வர்த்தக ஏற்றுமதி உபரி இருக்கு இல்லையா, அவங்க இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகம் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட அவ்வளோ பணம் உள்ளே வருது, நாம் கையை விட்டு தொலைச்சிட்டு இருக்கோம். எல்லா நாடுகளும் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் வெறுமனே பிஆர் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டை நடத்துறீங்க. அதனுடைய பலன் தான் இன்றைக்கி வருது. பெட்ரோல் விலை ஏறுதுன்னா இன்னொன்று $3 இன்றைக்கி ஏற்றிருக்காங்க, $20 ஏற்றணும். அப்போ தான் பிரேக் ஈவனே வரும். இப்போ வந்த லாபத்தை, வெள்ளம் போல் வந்த லாபத்தை $25 $30 க்ரூட் ஆயிலை வாங்கி $100 விற்று, $100 $110 விற்று தாராளமாக பணம் சேர்த்துருக்கு. பணம் எக்ஸ்ட்ராவாக வந்தது. அதை குறைஞ்சபட்சம் நியாயமான வழியில் அதை முதலீடு பண்ணியிருந்தா, அல்லது ஒரு கிரைசிஸ் வரும்போது அதை நிர்வகிக்கிறதுக்கு தேவைப்படும் செஞ்சுருந்தாங்கன்னா ஏதோ ஒன்று செஞ்சுருக்கலாம். பட் வரும்போதெல்லாம் வாரி வாரி எடுத்து கணக்கு வழக்கே இல்லாமல் தண்டமான முதலீடுகளில் கொண்டு போய் கொட்டினாங்க. கிளாசிக் எக்ஸாம்பிள், வட இந்தியாவில் கட்டப்பட்ட தேவையே இல்லாமல் இன்னாபரேட்டிவாக இருக்கிற ஏர்போர்ட் நடத்துறதுக்கு அவசியமே இல்லாத இடங்கள்ல ஏர்போர்ட்டுகளை திறந்தாங்க, தேவையில்லாத பணத்தை அங்கே கொட்டி. ஆனால் அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தானே முதலீடுகள் எங்கே செய்யணும்னு அந்த இடத்துல இதை போட்டால் ரிட்டர்ன் வருமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதை போடணும். நீங்கள் ஹோசூரில் ஒரு ஏர்போர்ட்டை கட்டினா அது பெங்களூருக்கு இணையாக அந்த நகரத்தை வளர்க்கும், தமிழ்நாட்டுக்கு அதுலேருந்து வரி வருவாய் வரும்னு ஒன்று இருக்குது. வரலாமா வேணாமான்னு அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்கிறது அது வேற விஷயம். ஆனால் ஹொசூருக்கு ஏர்போர்ட் வர்றதை முரட்டுத்தனமாக தடுத்தாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, பக்கத்தில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அவங்களோட இதை இருக்குது, ஏரியா இருக்குது, பறக்கிறதுக்கான தளம் தேவைப்படுது, அதனால் பாதுகாப்பு கருதி உங்களுக்கு கிடையாதுன்றாங்க. பெங்களூரில் மீதி 2 ஏர்போர்ட் இருக்குது, இன்னொரு ஏர்போர்ட் அவங்க கட்ட போகிறாங்க. நீங்கள் கேட்குற இடத்துல ஏர்போர்ட் இல்லை. திருச்சி விமான நிலையம், கோயம்புத்தூர் விமான நிலையத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணினீங்கன்னா அங்கே சர்வதேச விமானங்கள் வரலாம். பெங்களூர் ஏர்போர்ட்டு சென்னையோட பெரும்பாலான வருவாயை அது திங்குது, ஏன்னா அது ரொம்ப பெருசு, பெரும் எண்ணிக்கையிலான பயணிகளை கையாள முடியும். இங்கே தேவைப்படுகிற இடத்தில் விமான நிலையங்களை மேம்படுத்தாமல் தேவையே இல்லாத இடத்துல விமான நிலையங்களை போட்டாங்க. எத்தனை பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆகி விழுந்தது கணக்கு வழக்கே நமக்கு தெரியாது. இன்னொன்று, இவர்கள் எங்கே கவனம் செலுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதானி மேலே அமெரிக்காவில் ஒரு வழக்கு இருக்குது, லஞ்சம் கொடுத்ததா. இந்தியாவில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததா, அமெரிக்காவில் முதலீடு பண்ணுறாங்க, இந்தியாவில் லஞ்சம் கொடுத்ததா ஒரு வழக்கு இருக்குது. அந்த கேஸ் தான் அவர் தலைக்கு மேலே தொங்குற கத்தியாக இருந்தது. இப்போ அதுக்கு பயந்து தான் இஸ்ரேலுக்கு அவங்க போனாங்க, அமெரிக்காவுக்கு பயந்து ஈரான்கிட்ட இருந்த ஒப்பந்தத்தை கைவிட்டாங்க, சபகர் துறைமுகத்தை கைவிட்டாங்க, ரஷ்யாட்ட ஆயில் வாங்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. இது எல்லாமே அந்த அதானி மேலே இருக்க கேஸுக்கு பயந்து தான் பரவலான அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டது. போடப்பட்ட ஒப்பந்தமோ அமெரிக்கா இந்தியா ஒப்பந்தமோ எல்லாமே அதன் பின்னால் இருக்க காரணம் தான். அவன் கிட்டத்தட்ட அவர் கழுத்தில் கத்தியை வச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கான், வேற எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது, அவருக்கு அவ்வளோ பிரச்சனை, சிவில் கேஸ் இருக்குது, கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வந்தது. இன்றைக்கு மற்ற பொருளாதார பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நீ வீட்டுக்கு என்ன வாங்காதன்னு மோடி சொல்லிட்டு இருக்கும்போது அதானி சிம்பிளாக டீலை முடிக்கிறார். $10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சுமாராக $10 பில்லியன் என்ன, ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் அமெரிக்காவில் முதலீடு செஞ்சு அமெரிக்காவில் ஒரு 15,000 வேலை வாய்ப்புகளை நான் உருவாக்குறேங்கிற ஒப்பந்தத்தில் அந்த பேக்கரி டீலிங்கில் இந்த கேஸை விட்ரா பண்ண போகிறாங்க. இதை நடத்த போகிறது இவரோட ட்ரம்ப்போட வக்கீலுங்க தான். இதை அணி நடத்த போகிறது. அதெல்லாம் கவனமாக செஞ்சிடறாங்க. வேற ஒரு ரிஃபைனரி, உலகத்தில் பெரிய ரிஃபைனரி ஒன்று அம்பானி கட்ட போகிறேன்னு இருக்கார் அமெரிக்காவில். எப்போது நமக்கு டாலர் இல்லைங்கும் போது நம்முடைய பணம் வெளிநாடுகளுக்கு போகிறதுனால தானே நம்ம இந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறோம். இவர் $10 பில்லியன் கொண்டு போய் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா அது யாரோட பணம்? அது இந்தியாவிலேருந்து தானே போகுது, பாதியாவது. அல்லது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் முதலீடு இங்கே வரணுமா, இங்கேருந்து முதலீடு தான் உங்களுடைய இலக்குன்னு வச்சுக்கிட்டா. ஆனால் 12 வருஷமா அவர் பல நாடுகளுக்கு போயிருக்கிறாரு, அம்பானி அதானியை கூப்பிட்டு போயிருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் விசிட் பண்ணியிருக்கிறாரு. அது மூலியமா எந்த முதலீடும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்தியாவுக்குள்ள வரலையா? டாலர் இங்கே நீங்கள் முதலீடு வரணும்னா
சீனாவை வந்து எத்தனை மேற்கத்திய நாடுகளுக்கு பிடிக்கும்? எந்த நாட்டுக்கும் பிடிக்காது. சீனா வந்து ஒரு ஒரு இரும்பு திரை நாடு. அவங்கள்ட்ட அவங்க ரொம்ப சர்வாதிகாரமாக இருக்குது, ஒரு கட்சி இருக்குது, வாட்ஸ்அப்புக்கு அனுமதி கிடையாது, ஃபேஸ்புக்கு அனுமதி கிடையாது, அங்கே வந்து அப்படின்ற குற்றச்சாட்டு தானே இருக்குது. ஏன் எல்லாரும் அங்கே போகிறான்? அதாவது ஒரு முதலாளிக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கட்டமைப்பை அவன் வச்சுருக்கான். ஓகே, ரோடு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்குறதுன்னு சொன்னால் ஃபர்னிச்சரோட சகலமும் எல்லா விதமான ஃபர்னிச்சரும் ஒரு இடத்துல வாங்குற மாதிரி அவங்க நாட்டை வந்து கட்டமைச்சிருக்காங்க. என்ஜினியர் தாராளமாக அங்கே என்ஜினியர் கிடைக்கிறாங்க. டெய்லி அவன் தினசரி 50 பேட்டன்ட் அப்ரூவல் வாங்குறான். அங்கே இருக்கிற நிறுவனங்கள்லாம், பிவைடி மாதிரியான நிறுவனங்கள்லாம் டெய்லி புதுசாக கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று வாங்கிட்டே இருக்காங்க. அவங்க அடுத்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த எதுவுமே இப்போ கிடையாது. பிவைடியோட ஆரம்ப கால காரை பார்த்தீங்கன்னா இப்போ அது கிடையாது. ஹுவாவேயோட R&D அது வந்து நீளம் 16 கிலோமீட்டர், அகலம் 20 கிலோமீட்டர். வெறும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏரியா மட்டும். உள்ளுக்குள்ளே ஒரு ரயிலே ஓடுது. தன்னுடைய வருவாயில் 10% R&Dக்கு அவன் செலவு பண்ணுறான். 40 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே சிறந்த மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி அவங்கள உள்ளே இழுத்து அவங்கள திரும்ப உள்ளே கொண்டு வர வச்சு முதலீடாக்குறாங்க. பீஜிங்கோட பொண்ணும் வெளிநாட்டு அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்தவங்க தானே நிறைய பேர். எனக்கு அது தெரியாது, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஆனால் பல மாணவர்கள் இப்போ என்னென்னா புது ஸ்டார்ட் அப் நிறைய சைனாவில் தான் இருக்குது, அமெரிக்காவுக்கு வர்றது. முன்னாடி என்ன செய்வாங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிற ஆட்கள் போய் அமெரிக்காவில் ஒரு புது தொழில் ஆரம்பிப்பாங்க. இப்போ அதுக்கு அப்படியே கதை ரிவர்ஸாக இருக்குது. அமெரிக்காவில் டெக்னாலஜி எடுத்துகிட்டு போயிட்டு சீனாவில் தொழில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பாலிசி அதெல்லாம் வேறன்னாலும் ஒரு தொழில் மண்டலத்தை உருவாக்குறதுல ஒரு தொழிலாளர் நல அரசா அல்லது முதலாளிகள் நல அரசா கூட இருக்கிறதுலே நீங்கள் நியாயமாக நடந்துக்கல. அது முதலாளி நலன்றது எல்லாருக்கும் ஃபேரா, எல்லாரையும் வர வைக்கிற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் அமேசானோட சண்டை போட்டாங்க, அம்பானிக்காக அமேசான் கூட சண்டை போட்டு சிங்கப்பூர் வரைக்கும் கேஸ் நடந்துச்சு. இவர்கள் 2-3 முதலாளிகளுக்காக யாரை வேணா சந்தையில் நிறுத்துவாங்கன்னு ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா எவன் இன்வெஸ்ட் பண்ண இங்கே வருவான்? சகலத்தையும் பார்க்குற சகலத்தையும் தர்மத்துக்கு ஒரு இது மாதிரி யானை வயலில் பூந்த மாதிரி அழிச்சாங்க. அதுதான் நடந்தது. இப்படி ஒரு பிரச்சனை வந்து இந்த வளைகுடா போர் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்த ஒரு பெரிய நெருக்கடியை வெளியில் கொண்டு வந்திருக்கு, அவ்வளவுதான். இந்த வளைகுடா போர் நடக்கலைன்னாலும் இந்த பிரச்சனைகளை இந்தியா சந்திக்கும். மேபி ஒரு 6 மாதம், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கும். ஓகே, அது பொறுமையாக இறங்குறது, பட்டு கொஞ்சமாக. இப்போ வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா தொடர் ஒருத்தர் ஜுரம் 3 நாளாக ஜுரம் அடிக்குது அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போய் படுக்கும்போது ஒரு கேன்சரை டயக்னோஸ் பண்ண மாதிரி ஒன்று. கேன்சருக்கான சிம்டம் எதுவும் உங்களுக்கு இருந்திருக்காது. ஜுரம்னு போய் அட்மிட் ஆகிருப்பாங்க. பார்த்து ஒன்று ஒன்றா செக் பண்ணும்போது இல்லைங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தீவிரமான நோய் இருக்குது அல்லது வேற ஒரு வியாதி இருக்குது, கோயின்சிடென்ஷியலாக நம்ம ஒரு கண்டுபிடிப்போம் இல்லையா? அதை போல் நம்மக்கிட்ட இருந்த போதாமைகளை, நம்ம அரசாங்க ரீதியாக இருந்த அலட்சியத்தை, பொறுப்பின்மையை இந்த வளைகுடா யுத்தம் அம்பலத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இங்கே கேரளாவில் பெட்ரோல் டீசலுக்கு கேப் கொண்டு வந்துட்டாங்க. 200 லிட்டர் தான் வாங்கணும் டீசலு, இவ்வளவுக்கு தான் பெட்ரோல் போடணும்னு கொண்டு வராங்க. அளவு ரேஷன் மாதிரி கொண்டு வராங்க. இது அடுத்தடுத்து எங்கெங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தெரியாது. பிரச்சனை வெறுமனே பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லை. உங்களுக்கு யூரியா பத்தலைன்னு சொன்னால் 50 விழுக்காடு மக்கள் அதை குறைச்சிக்கணும். எப்படி ஒரு பிரதமர் சொல்கிறாரு, அதை குறைக்க முடியுமா யூரியாவை? இல்லை, அதாவது ஒரு யதார்த்தத்தை ஒத்துக்கணும். நாம் யூரியாவை ஓவர் யூஸ் பண்ணுறோம். விவசாயிகள் வந்து அளவுக்கு மீறி யூரியாவை பயன்படுத்துகிறாங்க. என்ன காரணம்னா அது கொஞ்சம் மலிவாக இருக்குது. டிஏபி வேண்டிய அளவு பயன்படுத்துறது இல்லை, ஏன்னா அது காஸ்ட்லி. ஓகே, டிஏபி 1500 நினைக்கிறேன், எனக்கு தெரில, நான் ரொம்ப முன்னாடி பார்த்தது. டிஏபி 1500 சொச்சம், யூரியா 250 ரூபாய்க்குள்ளே தான். அதனால் என்னென்னா மலிவாக இருக்குது, யூரியாவுக்கு நிறைய சப்சிடி இருக்குது. அதனால் நம்ம வந்து யூரியாவை நிறைய போடுறோம், டிஏபியை குறைவாக போடுறோம். இப்போ டிஏபி விலை ஏறப்போகுது, யூரியா விலை ஏறப்போகுது. யூரியாவை எப்படி இது பண்ண 50% ஒரு விவசாயி குறைச்சான்னா உற்பத்தி குறையும். உற்பத்தி குறையும் போது மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட பணம் இருக்காது. என்ன செய்ய போகிறோம் தெரியாது. அதை விட இன்னொரு பெரிய நெருக்கடி ஒன்று, இது எதையுமே இவங்க சரி பண்ணலைங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம பயிர் வகைகளை உற்பத்தி பண்ணுறதை விட மிக மலிவான விலையில் கனடாவில், ஆப்பிரிக்கா நாடுகளில் உற்பத்தி பண்ணி இங்கே வருது. என் நண்பர் அமெரிக்காவில் இருக்கவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஊரில் வாங்குறத விட பாதிக்கும் குறைவான பணத்தில் சீனாலேருந்து வஞ்சர மீன் வருதுங்கிறாரு. யூஎஸ்க்கு டெக்சாஸில் இருக்கவர் அவர் சொல்கிறார், இங்கே அதை விட ரொம்ப இந்தியாவில் கிடைக்கிறத விட, இந்தியாவில் வாங்குகிற விலையை விட அமெரிக்காவில் பாதி விலைக்கு வாங்குறேங்கிறாரு. யூரியா விலை இதெல்லாம் இது பற்றாக்குறை, விலை உயர்வு, இது ஒன்று சப்சிடி கொடுத்தீங்கன்னா அரசாங்கத்தை தலையில் விடியும். அதிக விலைக்கு விற்றீங்கன்னா விவசாயிகள் கணிசமாக பாதிக்கப்பட போகிறாங்க. பாதி மக்கள் அதை நம்பிட்டு இருக்காங்க. வேறு இண்டஸ்ட்ரியல் உபயோகத்துக்கான பல்வேறு பொருட்கள் விளையிறது, அலுமினியம், பிளாஸ்டிக், காப்பர், தொட்டது எல்லாமே விளையிறது.
சகலமும் விளையிறது, ஆனால் மக்களுக்கு வருவாய் குறையுதுங்கும் போது இந்த நெருக்கடிக்கு இன்ன வரைக்கும் அரசாங்கம் இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருக்கு. மோடி சொன்னதில் பாதி நம்ம ஃபாலோ பண்ணி ஆக வேண்டியதுதான். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கிறது வேற வழி இல்லை. இன்னும் 2 விஷயம், ஹெல்த் ரீசன்ஸ் ஒன்று. நீங்கள் அளவுக்கு எண்ணெய் தான் இன்ஃப்ளமேஷனை அதிகரிக்கிறது. இன்ஃப்ளமேஷன் அந்த சிறிய இரத்த குழாய்கள் வீங்கி டேமேஜ் ஆகுறது. இந்த இன்ஃப்ளமேஷன் தான் பெரிய பிரச்சனை. இப்போ அது எண்ணெய் நிறையா அதை அதிகரிக்குது. எண்ணெய் சமையல் எண்ணெய் பயன்பாடு தான் அதை ரொம்ப அதிகரிக்கிறது. அதாவது குறிப்பாக இந்த விதைகள்லேருந்து எடுக்கிற எண்ணெய், இதை குறைச்சி தான் ஆகணும். ஃபாரின் ட்ரிப்ஸு, ஆமாம், டாலர் போகிறதுங்கிறது 2ஆம் பட்சம். நம்ம ஆட்கள் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஓட்டு போடுற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஃபாரின் போகலாம். 2 வருஷம் 3 வருஷம் கடன் வாங்கிட்டு நம்ம ஒரு டூர் போகலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லைஃப் இஎம்ஐயில் டூர் போகிறது. அதாவது இப்போ வந்து ஜென்சியோட முன்னுரிமை வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. இதற்கு முன்பு ஒரு 2 வருஷம் உழைக்கணும்னு சொன்னால் அது ஒரு முக்கியமான பொருளுக்காக இருக்கும். ஒரு பைக் வாங்கணும், ஒரு 2 வருஷம் சேமித்து பைக் வாங்குவோம். ஒரு பைக் வாங்குவோம், 2 வருஷம் கடனை கட்டுவோம், அப்படிங்கிற மனநிலை இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. ஒரு குறுகிய கால எக்ஸைட்மெண்ட்டுக்காக அவர்கள் நீண்ட காலம் கடன் கட்ட தயாராக இருக்காங்க. ஒரு ஐஃபோன் உங்களுக்கு எவ்வளோ நாள் திருப்தியை கொடுக்கும்? அந்த ஐஃபோன், புது ஐஃபோன் வாங்கியிருக்கேன்னா 2 or 3 days தான். ஆனால் அந்த ஐஃபோனுக்காக நாம் 2 வருஷம் 2.5 வருஷம்லாம் தன்னோட வருவாயில் 4ல் 1 பங்கு 3ல் 1 பங்கு கட்டுறதுக்கு இந்த புதுசாக வந்திருக்க தலைமுறை வந்து தயாராக இருக்குது. அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து மாறி இருக்கு. அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டுக்கான பேட்டர்ன், அதன் வடிவம் எல்லாம் மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் குறைச்சாகணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆமாம், அதை செய்யணும். எண்ணெய் உபயோகத்தை குறைக்கணுமா, பெட்ரோல் டீசலை, ஆமாம் குறைச்சி தான் ஆகணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் 120 ரூபா நீங்கள் கொடுத்து வாங்கலைனாலும் அந்த கடன் உங்கள் தள்ள தானே விடிய போகுது. அரசாங்கம் வாங்க போகிற கடன் 16 லட்சம் கோடி ரூபா. இப்போ ஆல்ரெடி கடன் உத்தேசமாக வாங்க முடிவு செய்யப்பட்ட கடன் 16 லட்சம் கோடி. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா போகிற டபுள் த டைம். சவுதி அரேபியா போன மார்ச் மாதத்தில் அவர்கள் ஏற்றுமதி குறைஞ்சிது, ஏற்றுமதி பாதியாக குறைஞ்சிது. ஆனால் வருவாய் $1 கூட குறையல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பாதி பேரல் அனுப்பி டபுள் த டைம் ப்ரைஸை வச்சு அவங்க லாபம் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த நஷ்டம் யாருக்கு வந்து சேரும்? நம்மள மாதிரி நாடுகளுக்கு தான் வந்து சேரும். சீனா 200 நாளுக்கு மேலே ரிசர்வ் வச்சுருக்காங்க. அவங்க வேறு வழிகளை பார்க்குறாங்க. நாம் எந்த இடத்திலும் இந்த மாதிரியான ஒரு பேரழிவுக்கு இந்தியா தயாராக இல்லை. அது இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் கோட்டை விட்டோம். இல்லை, இப்போது டூருக்கு போக வேண்டாம், வெளிநாடுக்கு போக வேண்டாம், ஐஃபோன் பெரிய பெரிய விலை உள்ள பொருளை வாங்க வேண்டாம், இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது ஓகே, இதெல்லாம் வந்து பண்ணிடலான்னு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்ல வர இந்த நெருக்கடி வந்து அத்தியாவசிய தேவை பொருளே கிடைக்குமா, அதுக்கான விலையே வந்து நார்மலாக இருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குது. இல்லை, ஆமாம், அவங்கள தினசரி டிமாண்டு, அத்தியாவசியமான டிமாண்டே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறது? என்ன பண்ணுறது? அது நம்ம இதுக்கு என்ன வேற என்ன ஆல்டர்னேட் இருக்குது? இப்போது இந்த பிரச்சனை தீரணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு நாம் ஒரு ரொம்ப கடினமான எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோங்கிற அறிவும் பயமும் எவ்வளோ பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இருக்கவே இருக்காது. இல்லை, தமிழ்நாடை பற்றி அதில் பேசணும் தான் நினச்சேன். முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார்ல, தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, அதாவது கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு 1 சவரன் நினைக்கிறேன், 1 சவரன் வந்து நகை செயினோ ஏதோ ஒரு நகை, அதேமாரி பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்கம், இப்படி தங்கத்தை அவர் வாரி இறைக்கிற திட்டங்களாக கொடுத்துருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தினக்கும் பிறக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான திருமணங்கள் தினம் நடக்குது. இப்போ இதுக்கெல்லாம் தங்கம் எங்கேருந்து வரும்? அவ்வளோதான், பழைய போட வேண்டியதானே. இப்போ ஏற்கனவே கஜானா காலி அப்படின்னு ஒரு இதை போட்டார். கஜானா காலிங்கிற அந்த வார்த்தையே ரொம்ப எனக்கு அது ஒரு மாதிரி, அது ஏதோ யூடியூபர் மாதிரி பேசுகிற ஒரு வார்த்தை மாதிரி எனக்கு தெரியுது. எவ்வளோ செலவு பேப்பரில் இருக்குது, வரவு பேப்பரில் இருக்குது. தொடச்சி வைக்கிறதுனா என்ன, பெட்டி அது உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கு வரி வருவாய் இவ்வளோதான்னு தெரியும், கடன் இவ்வளோதான்னு தெரியும், செலவு இவ்வளோதான்னு தெரியும். கஜானா காலிங்கிறது ஏற்கனவே அந்த மாதிரி பழியை போட்டார். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறார்? உலகமே சரியில்லை, பெட்ரோல் கிடைக்கல. என்ன இதை சமாளிக்கிறதுக்கு ஒரு கஷ்டமா? ஒரு 100 பொம்பளைங்களை செலக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு இதை கொடுத்து டூல் கிட்ட கொடுத்துட்டு ஒப்பாரி வைங்க இன்ஸ்டாகிராமில். எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார், அங்கே பாருங்க கல்ஃபில் இதுங்களே தான் கேட்டுச்சு, ஏன் அங்கே போய் ஈரானில் போய் வாரம் நிறுத்தி எல்பிஜி கொண்டு வர வேண்டியதுன்னு கேட்ட ஆளுங்கள்லாம் இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, வேறு மாதிரி ஒப்பாரி வைப்பாங்க. எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார், வந்தோடனே இப்படி அவர் வயிற்றில் அடிக்கிறாங்களே, ட்ரம்ப்பும் நெத்தன்யாகவும் சேர்ந்து எங்கள் அண்ணனை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணுறாங்க, 4 கிழமைகளை விட்டு அழுவு விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது ரொம்ப ஈஸி. அது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வந்து அரசாங்கத்தை நடத்துறது, அரசாங்கத்தையும் அவங்க நடத்துனாங்கன்னா இது இன்னும் ஈஸி. அது நம்ம அதை தானே தேய்ச்சிட்ருக்கோம். நீங்கள் டிவியோ இதில் ஏதோ ஒரு பொது இடத்துக்கு போங்க, டாக்டரை பார்க்க போகும்போது, பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் போகும்போது என்னால் வந்து என்னுடைய அந்த சலிப்பை, சரி என்ன சொல்கிறது, அந்த அவநம்பிக்கையை என்னால் நிறுத்தவே முடியல. மக்கள் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை வந்து அந்த
அந்த பணத்தை புழு திங்கும் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? அந்த செத்து போன மிருகங்கள் அது லப்ப தின்னுட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் இந்த லார்வாலாம் தின்னுட்டே இருக்கும்போதெல்லாம். அதை போல் பொழுதுபோக்கை வந்து அப்படியே தின்னுக்கிட்டே இருக்காங்க மக்கள். இப்படி இருக்கும்போது இந்த அவேர்னஸ் இல்லைன்னா அவருக்கு எப்படி அந்த நெருக்கடி வரும்? மோடிக்கு மக்கள் கேள்வி கேட்பாங்கங்கிற ஒரு 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 சூழல் இல்லைன்னு சொன்னால் அவர் எப்படி இதெல்லாம் சரி பண்ணியிருப்பார்? இதை கேட்டிருக்க வேண்டியது நேற்று. கடந்த 10 வருஷங்களில் நீங்கள் சொன்னதுக்கும் உங்களோட செயல்பாட்டுக்கும் ஏன் சம்மந்தமே இல்லை? ஏன் தொழிலில் அந்த மாதிரி வளரவே இல்லை? எதனால வந்து வெளிநாடுகளில் வந்து இந்திய மாணவர்களுக்கு மரியாதை இல்லை, எல்லாம் திருப்பி அனுப்புகிறான்? யூஎஸில் H1B விசான்னு ஒவ்வொருத்தரும் இந்திய வேலைவாய்ப்பை பறிக்கிற மாதிரி பிரச்சனை இருக்கே, என்ன அதை செய்ய போகிறீங்க? இதை மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி அறிவுத்துறை தரப்புலேருந்து, மீடியா தரப்புலேருந்து, மக்கள்கிட்டேருந்து, யூனியன்கள்லேருந்து ஏதாவது வந்து தொலைஞ்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு இருந்தான் இந்த லாரி உரிமையாளர்கள் சங்கம். இதில் பார்த்தீங்கன்னா ஆமாம், டோலுக்கு அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அனௌன்ஸ்மெண்ட் வரும், குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை லாரி ஸ்ட்ரைக் வரும். இப்போ 12 வருஷத்தில் எத்தனை வாட்டி லாரி ஸ்ட்ரைக் நடந்தது? கிடையாது. எவ்வளோ ஏறி இருக்கு டோல், எந்த அளவு கொடூரமாக ஏறி இருக்கு கேட்பாரே கிடையாது. இப்படி உட்காந்துட்டு சோத்து மூட்டை மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம்னா அப்புறம் வேற என்ன பண்ணுவார் அவர்? ஒரு ப்ரெஷர் வந்தால் தானே நம்மளே அலாரத்தை வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இளையராஜா மியூசிக் வாங்கின்னு வயலினை தேய்க்கிற ஒரு மியூசிக் வந்தால் நம்ம எந்திரிப்போமா? அலாரம் கிர்ன்னு அடிக்கணும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் தான் எந்திரிப்போம். இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் நாம் வந்து எஸ்கலேட்டே பண்ணலையே. அதை விட புது மாடல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். வெறும் ஜஸ்ட் அந்த சோஷியல் மீடியாவில் மட்டும் வச்சுக்கிட்டு நாம் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடலான்னு ஒரு புது மாடல் இருக்கு இல்லையா, அது இந்தியாவை இன்னும் சர்வநாசத்துக்கு கொண்டு போகும். குறிப்பாக தமிழ்நாடு அது போச்சு, அது அவ்வளோதான். எனக்கு இந்த அடுத்த இந்த பண்டிட்ஜி ராஜகுரு அரசு பதவிக்கு வந்த போதும் மற்ற டேமேஜ் எல்லாம் வந்து இவங்க ஏன் என்ன அமைச்சரவை ஒதுக்கலை, இதெல்லாம் வந்த போதெல்லாம் நான் ஷாக்கே ஆகலை. கேட்டவங்களுக்கு அதான் சொன்னேன், இது ரொம்ப கம்மி, இன்னும் 5 வருஷத்துக்கு இது இப்படி தான் போகும். ஏன்னா அவங்களோட வடிவம் அந்த மாதிரி. அது என்ன பெரிய வேலை உங்களுக்கு? இப்போ ஒரு நியாயமான காரணம், காங்கிரஸில் முதலமைச்சரை தேர்வு செய்யறதுல கேரளாவில் ஒரு பிரச்சனை வரும், அதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா 3 பேர் போட்டியில் இருக்காங்க, 3 பேருக்கும் வேற வேற வகையில் செல்வாக்கு இருக்கு. ஸோ இந்த சண்டைக்கான காரணம் நமக்கு புரியுது. இங்கே இவர் ஒருத்தர் தானே, இவர் தானங்க சொன்னார் நான் தான் பவர் சென்டர்னு. அப்போ ஒரு முடிவை சிம்பிளாக உட்காந்த இடத்துல எடுக்கணும்ல. ஒரு டேபிளில் உட்காந்து பேப்பரில் எழுதி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அமைச்சரவை உனக்கு இதுன்னு சொல்ல வேண்டியது. நீங்கள் தானே ஒரே சென்டரு, வேற பவர் சென்டரே கிடையாதுல்ல. ஏன் அதை முடிவு பண்ண முடியல? ஒன்று நீங்கள் அந்த மாதிரி முடிவெடுக்க தெரியாதவராக இருக்கணும், அல்லது நீங்கள் சொன்னது பொய்யா இருக்கணும். அங்கே ஒரு 10 பவர் சென்டர் இருக்குது, யாருக்கு எதை பிரித்து கொடுக்குறதுங்கிறதுல சண்டை வருது. அதானே யதார்த்தமாக இருக்க முடியும். இது இந்தியாவுக்கு இதை வேறு வடிவத்தில் மோடி செஞ்சார். இந்த மீடியா ப்ராப்பகண்டாலேருந்து, சோஷியல் மீடியாவுடைய அந்த சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்துறதுலேருந்து, நீங்கள் பல சமயம் டெய்லி ஃபேஸ்புக்கில் உட்காந்து எது இன்றைக்கி விவாதிக்கப்படணுங்கிறத பிஜேபி ஆட்கள் முடிவு பண்ண வரலாறு உண்டு இந்தியாவில் 2024 தேர்தலின் போது. இது நாம் பர்சனலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா, இங்கு எதிர்காலம் குறித்து குறைந்தபட்சம் ஒரு 2-3 வருஷத்துக்கு இங்கே நம்ம பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த யதார்த்தத்தை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். எது வந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் டாக்டர் சொல்கிறோம். அதை போல் இனி வந்து ஒன்று சொல்லலாம், இன்னைய விட நேற்று பெட்டராக இருந்திருக்கும் இந்தியாவில், இன்னைய விட நாளைக்கு மோசமாக தான் இருக்கும். அடுத்த 2 ஆண்டுகள் இதனுடைய சகல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். விலை உயர்வு குறையவே போகிறதில்ல, வேலை இழப்பு நீங்கள் நினச்சதை விட பன்மடங்கு அதிகமாகும். இப்போவே அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கு. மேற்காசிய நாடுகளில் அந்த போர், அந்த சூழல், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்படுறது, இதன் காரணமாக ஏற்கனவே குஜராத்தில் வேலை இழப்பு ஆரம்பிச்சிருச்சு. நகைக்கடைகளில் இப்போ லக்னோவில் நகைக்கடைகள்லாம் மோடிக்கு எதிராக போராட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. நகை சேல்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக பாதிக்கப்படும் நான் நம்பலை. ஏன்னா மக்கள் இன்னும் மேலே நாட்டின் மீது நம்பிக்கை எடுத்தால் தங்கத்தை நோக்கி தான் போவாங்க. சரி, அட்லீஸ்ட் அதையாவது காப்பாற்றுவோன்னு சொல்லி அதை எடுத்து வைப்பாங்க. ஸோ நகை வியாபாரம் அது பெருசாக பாதிக்கப்படலைன்னாலும் விவசாயம் மிக மோசமான பின்னடைவை சந்திக்கும். அதுக்கு நாம் தயாராகியே ஆகணும். ஏன்னா வறட்சி அடுத்த 2 மாதங்களில் கடுமையான வறட்சி வரப்போகுது. கடுமையான வெயில் காரணமாக உரத்தட்டுப்பாடு அது ஒரு பிரச்சனை. எங்கே கொடுத்து எப்படி சமாளிக்க போகிறாங்க, ஸ்டாக் இருக்கான்னு தெரியாது. உரத்தட்டுப்பாடு ஒரு பிரச்சனை. நீங்கள் பயிர் அது அதீத மழை, அதீத வெயில் இருந்ததுன்னா அதீத மழை இருக்கும். அதனால் வறட்சியோடு சேர்ந்து வெள்ளம், மழை வெள்ளம் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். மெட்ராஸில் வெள்ளம்லாம் அந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி அதை சமாளிப்பாங்க என்னென்னலாம் நமக்கு தெரியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. விளைஞ்சா அதன் பிறகு ஒரு விவசாயி உயிரை கொடுத்து இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி ஒரு விவசாயி பொருளை சந்தைக்கு எடுத்துகிட்டு வந்தான்னா, வாங்குறதுக்கு மக்கள் கையில் காசு இல்லைன்னா அந்த விவசாயி என்னத்துக்காவான் அது நமக்கு தெரியாது. சிறு சிறு தொழில் நிறுவனங்கள் ஏற்கனவே வருவாய் இழப்பை சந்திக்க ஆரம்பிக்குது. கன்சூமர் டியூரபிள்ஸ் விற்கிறதெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே கார்ப்பரேட் கம்பெனிஸ் தங்களோட கெப்பாசிட்டியில் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னு கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க.
இப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறுதுங்கும் போது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அடிபடும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மற்ற டூரிசம் செக்டர் எல்லாமே ஒன்று அடுத்து ஒன்று அந்த டாமினோ விளைவு காரணமாக அந்த ஒரு சீட்டை தட்டி விட்டிங்கன்னா, ஒரு அட்டையை தட்டினீங்கன்னா கட கட கடன்னு எல்லாமே கீழே விடும் இல்லையா? அதை போல் ஒரு 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 தொடர் வீழ்ச்சியை நாம் எதிர்கொள்ள போகிறோம், வேறு வழியே இல்லை. இதுக்கு இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தயாரிச்சுக்கிறது தான் வழி. ஏன்னா இப்படி ஒரு இந்த பிரச்சனையை நீங்கள் உணர்ந்தாலும் கூட வெகு மக்களை இந்த பிரச்சனைக்கான அறிவூட்டி அவர்களை திரட்டுவது 10 வருஷம் முன்னாடி இருந்ததோட இப்போ கஷ்டம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரி, கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆன மாதிரி, சாராயத்துக்கு அடிக்ட் ஆன மாதிரி பொழுதுபோக்கிற்கு அடிக்ட் ஆகிருக்கு பெரும்பாலான மக்கள். அது குறிப்பாக பிலோ 25 எல்லாம் அவங்க முழுக்க வளர்ந்ததே இந்த இணையம் சார்ந்து தான். அந்த இணையம் வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. உங்களோட அல்காரிதம் வந்து உங்களை எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அப்படி என்டர்டைன்மெண்ட்டுக்கு அடிக்ட் ஆன ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய புரட்சியெல்லாம் வரும்னு நீங்கள் கனவு காண முடியாது. ஒரு சிறிய பரப்புக்குள் நீங்கள் வேலை செய்யலாம். ஸோ ஒரு தனிநபர் தங்களை இந்த நெருக்கடிக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு கற்றுக்கிறது தான் நல்லது. அதன் பிறகு சஃபரான பிறகு தான் மக்கள் இனிமேல் ரியலைஸ் பண்ணுவாங்க. வார்த்தைகளிலிருந்து அல்லது முன்கூட்டியே எச்சரிப்பதிலிருந்து மக்கள் புரிந்து கொள்வார்கள் நான் நம்பலை. இந்த எச்சரிக்கைகளை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் டூர் போகிறது அண்ட் முக்கியமாக நான் 2-3 விஷயம் சொல்லுவேன். எமோஷனலாக ஸ்பெண்ட் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. சண்டை வந்துருங்கிறதுக்காக அதீதமாக செலவு பண்ணுறது, வீட்டுக்கு பசங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு ஏதாவது தண்டத்துக்கு வாங்கி கொடுக்குறது, பையனுக்கு தகுதியே இல்லைன்னாலும் அவர்களுக்கு வந்து நான் தொழில் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி தெருவில் நிற்கிற மாதிரியான வேலைகள் வேணாம். சாமிக்கு படி அளக்கிறத நிப்பாட்டுங்க. அவர் எங்கேயும் போயிட மாட்டார். 10 வருஷம் கழிச்சு கூட சாமிக்கு படி அளக்கலாம். இந்த மாதிரி ஆன்மீக அடிக்ஷனுக்கு போய் அங்கே தண்டம் பண்ணாதீங்க. இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க, அதனால சொல்கிறேன். கோயிலுக்கு அள்ளி இறக்கிறாங்க. சும்மா வந்து லேசாக மூட் அவுட் ஆச்சுன்னா உடனே கிரிவலத்துக்கு போயிடுறாங்க. அதான் தொழில் சரியா போல, இப்போ வேற பொருளாதார பிரச்சனை இருக்கு, நெருக்கடி காரணமா இருக்குது. ஆனா அப்படிலாம் ஒரு இன்செக்யூரிட்டி வரும்போது, பயம் வரும்போது கடவுளுக்கு தானே முதல். எக்ஸாக்டா இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். இப்போ ஒருத்தர் வந்து எப்பப்போ எல்லாம் பதட்டம் ஜாஸ்தியாகுதோ, ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து பதட்டம் அதிகரிக்கும் போது, ஐயோ நான் சிகரெட் பிடிச்சி என்னோட உடல் நலம் பாதிக்கப்பட்டுருமோன்னு பயம் வரும்போது சிகரெட் வச்சிருவாங்க. பதட்டத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, போய் சிகரெட் குடிப்போம் இல்லையா? அதே போல பக்திக்கு இவர்கள் அடிமையானதுனால எந்தெந்த விஷயத்துல பதட்டம் வந்தாலும் அங்க போயிடுறாங்க. ஆனால் குடும்பத்தில் சண்டை வந்தாலும், தொழிலில் பிரச்சனை வந்தாலும், எங்கே வந்தாலும் அவங்க அங்கே போயிடுறாங்கன்றதுனால, அங்கே போகிறதுனால தான் அந்த பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா நீங்கள் உருப்படியாக செய்ய வேண்டிய ஒரு வேலையை விட்டுருவீங்க. சாமிக்கு கொட்டுறது, பொழுதுபோக்குக்கு அள்ளி இறக்கிறது, இதை நிற்பாட்டலாம். உடல் நலத்தின் மீது ஓரளவு கவனம் செலுத்தலாம். ஏன்னா ஒரு நாள் ஐசியூ அட்மிஷன் போனாலே 50-60,000 ரூபா தின்னுடும். 10 நாள்லாம் ஐசியூனா அவ்வளோதான். அடுத்த 10 வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாது. ஒரு மிடில் கிளாஸை சொல்கிறேன். இதை போல் பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஸோ ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஜங்க் ஃபுட்டு ஒரு உருப்படியாக காஃபி கிடைக்கிறதுக்கு 4 தெரு நடக்க வேண்டியிருக்கு. ஆனால் குப்பை உணவுகளை நீங்கள் அதிகபட்சம் 20 அடி 25 அடி நடக்கிறதுக்குள்ளே நீங்கள் வாங்கிடலாம். எல்லா இடங்கள்லையும் இது ஒரு நெருக்கடியாக இருக்குது. உணவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுங்கிற அளவில் செஞ்சுட்டு யார் தயாராக இருக்காங்களோ அந்த அளவில் பேசிக்கலாம். குறிப்பாக அந்த மே 4க்கு பிறகு ஒரு பெரிய அளவிற்கான ஒரு பெரும் எண்ணிக்கையிலான மக்களை நீங்கள் பேசியெல்லாம் சரி செஞ்சிட முடியும்னு நான் நம்பலை. இந்த என்டர்டெயின்மெண்ட் அடிக்ஷன் எவ்வளவு வீரியமாக இருக்குங்கிறதுக்கான ஒரு பிளட் டெஸ்ட் மாதிரி தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நான் பார்க்குறேன். இருக்கலாம் நியாயம், அதாவது வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். பட் இந்த டிவிகேவினுடைய வெற்றிக்கு பின்னால் இருப்பது அதீத பொழுதுபோக்கு அடிமைத்தனம் தான். அந்த அடிக்ஷன் தான் காரணம்னு நான் நம்புகிறேன். இதுவும் இந்த பொருளாதார பிரச்சனைகளை கொஞ்சம் ஓரளவு, இப்போ டிஎம்கேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மீடியாவும் அதை இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னு கேட்பாங்க. இந்த ப்ரெஷர் வெளியிலேருந்து வரும். யூனியன்கள் கேட்பாங்க, எவிடன்ஸ் கதிரோ அல்லது இந்த மாதிரியான சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுகளாக இருக்காங்களே அவங்க அதெல்லாம் கேட்பாங்க. இவர் செல்லப்பிள்ளைக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ இதன் முழு சுமையை மக்கள் சுமந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதுதான் மோடி சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். ஒரு போர்க்கால பீரியட்ல ஒரு போர் நடந்துட்டு இருக்கிற மக்கள் வந்து எப்படிலாம் வாழணுமோ, எப்படிலாம் தேவைகளை குறைச்சிக்கணுமோ, உயிர் வாழ்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு சர்வைவல் மோடுக்கு வந்துடணும்ன்றதான் சொல்ல வர்றாரு. புரிஞ்சுக்கலாம். இந்திய மக்கள் மீது நடத்தப்படும் பொருளாதார போர் காரணம் உலக சூழல் கிடையாது. இந்தியாவுக்குள்ளேயே பல காரணங்கள் இருக்கு. இந்த நெருக்கடியிலும் பல நாடுகள் சிறப்பாக செயல்படுறாங்க. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.